ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அம்பர்லா கட்டிங் பார்க்கலாம். நான் இப்போ இதில் வந்து பார்ட் 1 போட்டு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தடுத்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டாக நான் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை வந்து முதல்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அம்பர்லா சுடிதார் கட் பண்ணுறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 42 சைஸ் உள்ள ஒரு அம்பர்லா சுடிதார், ஓகேவா? அதுக்கு வந்து நான் 6 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். லென்த்து வந்து 15 இன்ச்சு, 15 இன்ச்சு, ஓகேவா? மேலே 1/2 இன்ச்சு தையல் போட்டுட்டு கீழே 1/2 இன்ச்சு தையல் போட்டு மொத்தமாக நான் வந்து 16 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி அதுக்கு நேராக தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. தள்ளி மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு 16 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு சுற்றளவு 20 வருது. அதில் பாதி 10, ஓகேவா? அப்போ வந்து நம்ம ஒரு தோராயமாக ஒரு 6 இன்ச்சு வைப்போம். 6 இன்ச்சுங்கிறது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 7 இன்ச்சில் வந்துடும். மார்க் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம், ஓகேவா? இங்கே 6 இன்ச்சு வச்சுன்னா அதே மாதிரி இங்கேயும் 6 இன்ச்சு, ஓகே? அந்த 6 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 6 இன்ச்சில் தள்ளி 6 இன்ச்சில் ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இவங்களுக்கு வந்து 42 சைஸுங்கிறதுனால இவங்களுக்கு ஆம்ஹோலில் வந்து 1.25 இன்ச்சு வைக்கணும். 1.25 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஷோல்டரில் வந்து ஆம்ஹோலுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு உடம்புக்கு அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு 42 சைஸுங்கிறது ஒரு 2 இன்ச்சு கூட லூஸுக்கு விட்டு நம்ம வந்து 4 டிவைட் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்போ 42 சைஸ் வருதா, 44 வருதா, அதை வந்து 4 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் 10 இன்ச்சு வருது. 11 இன்ச்சு வருது. 11 இன்ச்சில் ஒரு மார்க்கு, ஓகேவா? தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இன்னுமே கொஞ்சம் கூடு போடணும் மாட்டிருக்கு. போட்டு நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்தால் ஆம்ஹோல் ஸ்கேலில் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கையிலேயே வரைய முடியும் அப்படின்னா கையிலேயே வரைஞ்சிக்கோங்க, ஓகேவா? இந்த கர்வை வந்து அப்படியே வந்து இந்த இதில் வந்து இந்த நம்ம 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து டச் ஆகணும். இங்கே நம்ம பாதியாக மடித்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து கர்வாக கொண்டு வரணும். நம்ம
நம்ம இங்கே செஸ்ட் ரவுண்டு 4 டிவைட் பண்ணி 11 இன்ச்சு வச்சுமா, அந்த 11 இன்ச்சு ஒட்டி தான் வந்து மார்க் பண்ணணுன்ட்டு இல்லை, அது கொஞ்சம் தள்ளி நம்ம இதுலேயே ஜாயிண்ட் ஆனால் போதும். ஓகேவா? நீங்கள் இங்கேருந்து இப்படி கொண்டு போட்டிங்கன்னா இன்னும் ஒய்டாக ரொம்ப துணி எக்ஸஸ் ஆகிரும். அப்படியே அந்த வளைவை வந்து கரெக்டாக வந்து ரவுண்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி, கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி கொண்டு போய் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அப்படியே அந்த ரவுண்டு வந்து அந்த ஆம்போல் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்க எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து எங்களுக்கு 39 வருது. அதை வந்து நம்ம கொஞ்சம் அதையுமே ஒரு 2 இன்ச்சு வந்து லூஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து சுடிதார் இல்லையா, இடுப்பு வந்து நம்ம டைட்டாக போட்டோம்னா உள்ளே போகாது, தலை வழியாக போய் அப்புறம் உடம்பு போய் தானே நம்ம வந்து கீழே அந்த இடுப்பு வந்து கீழே இறங்கும். அப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், போட முடியாது அவங்களால. அதனால நான் வந்து ஒரு 40க்கு 2 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அதில் 39 அரை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வச்சு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி அந்த மார்க்கை வந்து நம்ம இங்கே வந்து வச்சுக்கணும். அப்போ வந்து 10.5 இன்ச்சு வருது. கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு டாட்டுக்கு 1 இன்ச்சு வேணாம், ஒரு அரை இன்ச்சு டாட்டுக்கு மட்டும் விட்டு அப்புறம் மீதி இருக்கிற துணியை வந்து 1.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து துணி அளவாகவே கட் பண்ணிட்டேன், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? மார்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இங்கே அரை இன்ச்சுக்கு தையல் கூடணும் இல்லையா, அங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நம்ம எப்பயுமே வந்து அம்பர்லா சுடிதார் தைக்கும்போது இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இந்த ஆம்போல் நம்ம தையலுக்கு விட்டுருக்குறோம், இங்கிருந்து வருதா, ஒரு அரை இன்ச்சு தான் டாட்டுக்கு. ஓகேவா? டாட்டுக்கு விட்டால் அப்போ ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன சொன்னேன், இடுப்பு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, டாட்டுக்கு 1 இன்ச்சோட சேர்த்து அங்கேருந்து 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 11 இன்ச்சை 2ஆக அடித்து பாதியில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, தையலுக்கு ஒரு கோடு, அந்த கோடில் ஒரு மார்க் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இங்கிருந்து நம்ம இடுப்புக்கு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பாதியாக இடுப்பை 2ஆக மடித்து நம்ம மார்க் பண்ணிடணும் இல்லையா, அங்கேருந்து அந்த மார்க்குக்கு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த ஒரு மார்க் போட்டு நம்ம இங்கே தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அங்கேருந்து இன்னொரு கோடு போட்டு அதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது எதுக்கு இந்த மார்க் பண்ணுறோம்னா, நம்ம அம்பர்லா ப்ராவை தைக்க போகும்போது இந்த இடுப்புக்கிட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இறங்கி வரும். அந்த இறங்கி வராமல் இருக்கிறதுக்காக இது இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி விடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது கழுத்து. இவங்க வந்து 6 இன்ச்சு தான் கேட்டிருந்தாங்க இறக்கம். அதனால் 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். கழுத்து அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் வந்து ரொம்ப அகலமாக வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணோம்னா தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் பிடிப்பேன் தையல். அதில் வந்து அந்த 1/4 இன்ச்சு போயிடும். அப்போது 2.25 இன்ச்சு. ஓகேவா? இப்போ தையலுக்கு வந்து நம்ம மேல் ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ 6 இன்ச்சு நம்ம வந்து 5.5 இன்ச்சு வந்து முன்பக்கம் வந்து 5.5 இன்ச்சும் பின்பக்கம் வந்து 6 இன்ச்சும் வந்து நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கு நம்ம ஷோல்டருக்கு வந்து கோடு போட்டிருந்தோம் இல்லையா தையலுக்கு, அதில் இருந்து ஒரு 5.25 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலிருந்து இங்கே நம்ம ஏற்கனவே இங்கே வந்து தையலுக்கு முன்னாடி அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து மார்க் பண்ணக்கூடாது. 2.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணும். இங்கே 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி 2.5 இன்ச். இவ்வளோ நேரமாக தெரியலையோ? மறுபடியும் சொல்கிறேன். ஷோல்டர்லேருந்து இறக்கம் வந்து 5.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பக்கம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நம்ம இது வந்து தையலுக்கான அளவு. இந்த மார்க்கு இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து வெட்டுறதுக்கான மார்க்கிங். ஓகேவா? அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டால் பாக்ஸ் ஆயிடும். ஓகேவா? உங்களுக்கு வந்து சும்மா நார்மலாக ஒரு நெக் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? நான் அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி ஒரு மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு நம்ம பேக்குக்கும் இதுலேயே மார்க் பண்ணிட்டு நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம். பேக் வந்து 6 இன்ச்சு. அப்போ வந்து தையலுக்கான மார்க்கிங்கில் இருந்து 5.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும். அதுவும் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? அதை வந்து ஒரு ரவுண்டாக சும்மா ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு தையலுக்கு இங்கே ஒரு நம்ம இந்த ஷோல்டர்லேயே நம்ம எடுத்தாலும் எடுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் இங்கே வந்து விடுறேன் தையலுக்கு. இதை வந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச்சாக கொண்டு போய்க்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து தைக்க தான் போகிறோம். ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு தான் நான் பிடிப்பேன். ஏன்னா வந்து இங்கேயே வந்து 6 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நம்ம தையலுக்கான துணி வந்து இங்கே கொஞ்சமாக எடுத்தால் போதும். நான் ஷோல்டர் வந்து எப்படி மார்க் பண்ணேன்னா, நம்ம ஷோல்டர் ஃபுல் ஷோல்டரை வந்து நான் எடுத்துக்குவேன். இவங்களோட ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து
15 இன்ச்சு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச்சு வரும். 7.5 இன்ச்சு வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து எவ்வளவு இறக்குறோமோ, எத்தனை இன்ச்சு இறக்கி நம்ம கட் பண்ணுறோமோ அது அந்த இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச்சு வைக்கிறோம்னா அந்த 6 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டோம்னா அதில் மிச்சம் எத்தனை இருக்குது? 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சை வந்து இங்கே ஷோல்டருக்கு வந்து 7.5 இன்ச்சு வந்திருக்கா. அந்த 7.5 இன்ச்சில் அந்த 5 இன்ச்சு வருதா, நம்ம மைனஸ் கழுத்தில் வந்து 5 இன்ச்சு வருதா, அந்த 5 இன்ச்சை வந்து கால் இன்ச்சாக வந்து இதில் கம்மி பண்ணிட்டு வரணும். 1 2 3 4 5 ஓகேவா. இப்போ வந்து 6.5 வருது, 6.25 வருது. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு போயிடும், அதனால் நான் வந்து 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் கழுத்து வந்து நீங்கள் மார்க் பண்ணணுன்னா, ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ டீப்பாக இறக்குறோமோ அதிலிருந்து 1 இன்ச்சை கம்மி பண்ணி மிச்சம் எத்தனை இன்ச்சு வருதோ அந்த இன்ச்சை வந்து நம்ம இந்த ஷோல்டர் வந்து 2ஆக டிவைட் பண்ணால் அதில் எத்தனை வருதோ அதிலிருந்து கால் இன்ச்சாக கம்மி பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஷோல்டரோட அளவு. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஷோல்டர் கழுத்தில் ஜாக்கெட்டுக்கு சுடிதாருக்குலாம் போட்டோன்னா இந்த இடத்துல வந்து இறங்கி வருது, ஷோல்டர் கழண்டு வருது அப்படிங்கிறாங்கல்ல, அந்த இது இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். செக் பண்ணாமே நான் பாருங்கள் கட் பண்ணுறேன். ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு 20 இருந்துச்சுல்ல, அந்த 20 இருக்குதான்ட்டு நான் செக் பண்ணாமே நான் பாட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆம்ஹோலை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வருது உங்களுக்கு 10 இன்ச்சு. நான் இப்படி தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணி தான் கட் பண்ணணும். நான் வந்து வீடியோவில் வந்து கவனிக்காமல் நான் பாட்டு கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா நான் ரெகுலராக கட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது வந்து கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஆம்ஹோல் வந்து இவங்களுக்கு வந்து 20 இருந்தது சுற்றளவு, ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தோராயமாக நம்ம ஷோல்டர் அளவு என்ன வச்சோமோ அதை அப்படியே கொண்டு வந்து ஆம்ஹோலில் வச்சிடணும். வச்சு அதிலிருந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து கர்வ் போட்டு அந்த கர்வ் வந்து நம்ம சுற்றளவு எடுத்தோம் இல்லையா ஆம்ஹோலே, அந்த ஆம்ஹோல் வந்து சுற்றளவில் பாதியாக டிவைட் பண்ணால் 20 வந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே மெல்லமாக ரவுண்டில் செக் பண்ணிகிட்டே போகணும் கரெக்டாக. ரொம்ப இப்படி வச்சு இப்படி வேகமாக போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த கோடில் வச்சு கரெக்டாக அப்படியே மெல்லமாக இப்படியே மெல்லமாக கொண்டு போகணும். பார்த்தா 20 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது. இது வந்து தையலுக்கான அளவு. இது வந்து துணி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட துணி, ஓகேவா. அதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடாது, இதில் செக் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம வந்து தையல் எங்கே போடுவோமோ அங்கேருந்து ஷோல்ட்ரு, இது வந்து ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு, அதையும் விட்டுணும். அதையும் விட்டுட்டு நம்ம தையல் போடுவோம் இல்லையா ஷோல்டருக்கு, அந்த ஷோல்ட்ரு தையல்லேருந்து டேப்பு வச்சு அப்படியே நம்ம மெல்லமாக இந்த இடத்துல வந்து கை வச்சுக்கணும், டைட்டாக பிடிச்சி அப்படியே ரவுண்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணணும், ஓகேவா. இப்போ கட் பண்ணிடலாம்.
பண்ணிவிட்டு நம்ம கழுத்தையும் வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து ஆம்ஹோல் வந்து நீங்கள் கொஞ்சமாக குடஞ்சி வெட்டுறதா இருந்தாலும் வெட்டலாம், இல்லைன்னா கையில் மட்டும் குடஞ்சி வெட்டுறதா இருந்தால் வெட்டிக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து துணி வந்து லூஸ் அடிக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டிக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து இந்த ரவுண்டு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து சரியாக வந்துருச்சு. இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 1.5 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல வந்து கம்மியாக வருதுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த வந்து கம்மி பண்ணக்கூடாது, இந்த இடத்த கம்மி பண்ணி வெட்டக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்த வந்து கம்மி பண்ணி வெட்டக்கூடாது. இந்த பாக்ஸை தான் வந்து நம்ம வந்து கோடை வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி பாக்ஸை வந்து கோடு போட்டுக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை வந்து இறக்கி கோடு போட்டு நம்ம மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து கர்வ் போடணும். நான் வேறு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த தனியாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இது கட் பண்ணி முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும். ஓகே, தேங்க்யூ.